ஒரு புது உற்சாகம் வந்திருக்கு. தமிழ்நாட்டிலையும் பிஜேபி வளரலாங்கிறத காமிச்சிருக்காரு. ஸோ கட்சி அதை நோட் பண்ணிடுது. மோடி அக்னாலஜ் பண்றாரு, எவ்வளவு பெரிய ஆர்டிகுலேட் மேன், எவ்வளவு யங் மேன் அவர் சொல்றாரு, வாய் திறந்து சொல்றாரு. ஸோ எல்லாரும் பண்றாங்க. ஆனால் ட்ரெண்டிங் எலெக்ஷன் வரும்போது கூட்டணி வைக்கிறதா இருக்கணும், அவர் கண்டினியூ பண்ணணும், அவர் தலைமையில் அமையணும் தான் நானும் விருப்பப்படுறேன். ஆனால் எது சேஞ்ச் இருந்தாலும் அதை எடுத்துக்கணும். நமக்கு இங்க 60 வருஷமா இந்த அரசியலை பார்த்து பார்த்து தனிமனித ஒர்க்ஷிப் பார்த்து ஒரு லீடர் வந்தவுடனே அவர் தான் கட்சி, கட்சி தான் அவரு, இந்திரா இஸ் இந்தியா, இந்தியா இஸ் இந்திராங்க மாதிரி அந்த மாதிரி ஐடியாலஜிக்கு நம்ம திங்க் பண்ணவே கூடாது. நம்ம திங்க் பண்றது எப்படி இருக்குன்னா, இந்த ஐடியாலஜிக்காக ஓட்டு போடும். எனக்கு என்ன இதா இருக்குன்னா, இப்ப நிறைய ஸ்டேட்ல இப்ப சேஞ்சஸ்ல நிறைய நடந்துட்டு இருக்கு. ஐடியாலஜிக்கலா பிஜேபி மாதிரி ஒரு கட்சி வந்து இந்தியாவை இன்னொரு 50 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்காக இருந்து சேஞ்ச் பண்ணாதான். நான் முடிச்சிடுறேன், ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். I will conclude it now. Just a minute, just 30 seconds. What I am saying is, we have to go for the ideology to which we are wedded. அதைத்தான் பார்க்கணும், வழியா தனி மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அந்த மாதிரி கட்சி இல்ல பிஜேபி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். ஓகே, நான் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் குயிக்காக சொல்லிடுறேன். இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்கஷன் தான். அவர் சொல்கிறதுக்கான ஒரு ஆப்போசிட் வியூ தான். அவர் ஒரு 2 பாயிண்ட் சொன்னார். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்ட்டி க்ரோத்து தான் நம்ம வந்து ப்ரைமரியாக பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி பார்ட்டி க்ரோத்து தான் நீங்கள் ப்ரைமரியாக பார்க்கணுன்னா, கன்சிடரிங் 2024 எலெக்ஷன்ஸ் அதுக்கான உழைப்பு போட்டு, அது என்ன பார்ட்டி கேடர்ஸ்லேருந்து எல்லாருமே பல பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, பல பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, கிரவுண்டில் அவ்வளோ அடிபட்டு உதப்பட்டு டிஎம்கே மாதிரியான ஒரு ஈவில் ஃபோர்ஸஸ் கிட்ட ஃபைட் பண்ணுறது பெரிய விஷயம் தமிழ்நாடு மாதிரி விஷயம். ஸோ இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு பார்ட்டி இண்டிவிஜுவலாகவே க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆர்கானிக் க்ரோத்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டைமில் அந்த இப்போ எல்லாருமே ஆப்போசிட் வியூஸ் வைக்கிறவங்க, இங்கே நிறைய பேர் ஷேர் பண்ணுறவங்க என்னன்னா, பிஜேபி செல்ஃபாக வந்து க்ரோ ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இங்கே வந்துடுச்சு. ஒரு சேர்னிங், ஒரு எழுச்சி இங்கே வந்துடுச்சு. சரிங்களா? நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த லீடர்ஷிப்பு தமிழ்நாட்டில் பிஃபோர் அண்ணாமலை, நீங்கள் என்னைக்காவது எந்த கேடருமே யோசிச்சு என்ன சொல்கிறது, ஒரு 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 என்ன ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லவே மாட்டாங்க நம்ம தனியாக போகலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு கேடர்ஸில் 90% அபவ் நம்ம தனியாக போகலான்றது. இன்னைக்கு இவ்வளோ கேடர்ஸ் நம்ம வாங்கினது 50 lakhs ஓட்ஸ். அந்த 50 lakhs ஓட்ஸில் இன்னைக்கு பார்ட்டி கேடர்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் மெஜாரிட்டி, சரிங்களா, மெஜாரிட்டி அதான் டெமோக்ரஸி. டெமோக்ரஸி என்னன்னா மெஜாரிட்டி வாய்ஸ். ஸோ இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. நம்ம தனியாக நின்னா க்ரோ ஆக முடியும், தனியாக நின்னா ஒரு 5 இயர்ஸில் நம்மளால் ஒரு ஆட்சியே பிடிக்க முடியும். அவங்க 2026 வின் பண்ண முடியும் நீங்கள் யாருமே சொல்லலை. பட் நீங்கள் கண்டினியூ பண்ணி இதே மாதிரி ஒரு விகரஸாக ஒரு எஃபர்ட் எல்லாமே போட்டிங்கன்னா நம்ம ஆட்சிக்கு வர முடியும்ன்ற நம்பிக்கை கொடுத்தது. அலைன்ஸ் இல்லாமல் நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணி நம்ம ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணோம்னா நம்ம ஆட்சியை பிடிக்கலான்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இங்கே கொடுத்தது ஒரு லீடர். சரிங்களா? அது லீடர் நாளைக்கு மாறலாம். பட் ஆனால் இங்கே இருக்கிற கேடர்ஸுக்கு, அந்த கேடர்ஸ்க்கோ சப்போர்ட்டர்ஸ்க்கோ இல்லை ஐடியாலஜிக்கலாக இருக்கிறவங்களுக்கே அந்த கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி 3% இருந்தப்போ நம்ம என்னைக்காவது நம்ம யாராவது கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காங்களா நம்ம தனியாக நிற்கணும் அப்படின்னு? யாருமே பேசினதில்லை. நம்ம எய்தர் அலைன்ஸை தான் பார்ப்போம். டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே யாராவது ஒரு அலைன்ஸ் வர மாட்டாங்களா? இல்லை நம்ம லோக்சபா மெம்பர்ஷிப் வராதா? தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம 2020க்கு முன்னாடி 19க்கு முன்னாடி நம்ம யாருமே திங்க் பண்ணது கிடையாது. இங்கே நம்ம ஒரு பார்ட்டி கூட, லோக்கல் பார்ட்டி கூட, ஒரு திராவிடியன் பார்ட்டி கூட அலைன்ஸ் வச்சு நம்ம வந்துட மாட்டோமா? எல்லாமே லோக்சபா ஃபோக்கஸ் தான் இருந்ததே தவிர தமிழ்நாடு ஃபோக்கஸ், அசம்பிளி ஃபோக்கஸ் இங்கே யாருமே கிடையாது. ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு 4 வருஷத்துல 5 வருஷத்துல இவ்வளோ பெரிய மாற்றம் ஒரு கேடர்ஸ் கிட்ட கொடுத்தது. நம்மளால தனியாக நிற்க முடியும், நம்ம லீடர்ஷிப் எடுத்து நம்ம ஒரு கூட்டணி வச்சு
இதை நம்ம வந்து ஒரு 5 இயர்ஸ்ல ஒர்க் பண்ணி நம்ம வளர முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது ஒரு முதல் பாயிண்ட். சரிங்களா? 2வது பாயிண்ட், இங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஹீரோ வர்ஷிப் எனக்கு பிடிக்காது. சரிங்களா? எந்த ஹீரோவையும் நான் வந்து கட் அவுட் வைக்க மாட்டேன், இது பண்ண மாட்டேன். ஈவன் எம்ஜிஆரை கூட எனக்கு அந்த அளவுக்கு நான் வந்து பெருசா இது பண்ண மாட்டேன். ஏன்னா சினிமா பேக்ரவுண்ட் சில விஷயம் இருக்கு. ஏன்னா அந்த ஹீரோவுக்கான குவாலிட்டி வந்து அந்த இத்தனை பேர்கிட்ட இல்லைன்றது எனக்கு எனக்கு அந்த மாதிரி டிப்பிக்கல் தமிழ்நாட்டில் இருக்கிற பர்சன் நான் கிடையாது. பட் எனக்கு வந்து மோடிஜி சென்ட்ரல் லெவலில் 2014 மோடிஜி வந்து நான் வந்து ஒரு குருவா எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஹீரோ அப்படி அந்த ஸ்தானம் விட்டுருங்க, நான் ஒரு குருவா எடுத்துக்கிட்டேன். அவர் வந்து இன்ஸ்பிரேஷனா குருவா எடுத்துக்கிட்டேன். மோடிஜி எதுக்காக குரு எடுத்தேன்னா, அவர் பண்ண வேலை, அவர் கட்சியை மாத்தின விதம், யங்ஸ்டர்ஸை புதுசா உள்ள கொண்டு வந்த விஷயம், காஸ்ட் ஒரு காஸ்ட் லேபிள் சூப்பர் ஜி. ஒரு கேஸ்ட் லேபிளை வந்து உடைச்ச விஷயம், இது எல்லாமே நிறைய இருக்கு மோடிஜி இது பண்ணது. அதேதான் இன்னைக்கு அண்ணாமலைக்கு எல்லாருமே வந்து ஒரு ஹீரோ வர்ஷிப்பிங்ன்றாங்க. அந்த ஹீரோ வர்ஷிப்பிங் பின்னாடி என்ன இருக்குன்னா, பிளைண்ட் இது கிடையாது. புரியுதுங்களா? சினிமா பேக்ரவுண்டோ இல்ல ஒரு பார்ட்டி பேக்ரவுண்டோ ஒரு கண்மூடித்தனமான விஷயமே கிடையாது. அந்த ஹீரோ வர்ஷிப்பு அது நீங்க அந்த மாதிரி சொல்லிக்கலாம். பட் ஆனா அவருடைய ஃபேக்சுவலா ஆர்கியூமெண்ட், அவருடைய இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி, அவருடைய பாலிடிக்ஸ்ல எப்படி எந்த விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணணும், எந்த விஷயத்த பொது வெளியில பேசக்கூடாது, தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் எது செட் ஆகும் செட் ஆகாது, எந்த கேஸ்ட் விஷயத்துல நீங்க வந்து இன்வால்வ் ஆகணும், எதுல இன்வால்வ் ஆகக்கூடாதுன்றது அவரை மாதிரி மெச்சூரா இங்க யாருமே அணுகல. சரிங்களா? அது வந்து ஹீரோ வர்ஷிப்பிங்கே வராது. இன்னைக்கு அண்ணாமலையை பேக் பண்றவங்க ஏதோ ஒரு தனிநபர் பர்சனாலிட்டி டிவன்லாம் கிடையவே கிடையாது. அவருடைய நாலேஜ், அவருடைய கெப்பாசிட்டி, அவருடைய இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி அவர் ஆர்கியூமெண்ட்ஸை வைக்கிறது, அவர் மீடியா ஹேண்டில் பண்றது. இப்போ மதுரை டங்ஸ்டன்னா இருக்கட்டும், டங்ஸ்டன்ன்றது பெரிய ஒரு விஷயமா மாற வேண்டியது பிஜேபிக்கு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து நெடுவாசலாவது காங்கிரஸ்ல இப்ப கொடுத்துட்டாங்கன்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? ஜல்லிக்கட்டு பேன் பண்ணது அந்த மாதிரி இஷ்யூஸை வந்து நம்ம காங்கிரஸை பிளேம் பண்ணலாம். ஆக்சுவலா அவங்க தான் காரணம். பட் டங்ஸ்டன்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்தது. இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஆபத்தா தமிழ்நாட்டுக்கு, அது நம்மள ஒரு பெரிய பேடா ஒரு கிரியேட் பண்றதுக்கான இது இருந்தது. அந்த இதை வந்து உடைச்சி கிளியர்லி என்ன சொல்றது, ஒரு வித்தின் மந்த்ஸ் அதை கிளியர் பண்ணி இன்னைக்கு அந்த டங்ஸ்டன் பிரச்சனையை வந்து பாசிட்டிவா மாத்திட்டு போயிட்டாரு. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து அவருடைய அதை பார்த்து தான் எல்லாருமே இன்ஸ்பிரேஷன் ஆகுறாங்க. புரியுதுங்களா? இது வந்து பர்சனாலிட்டி ட்ரிவனோ இது கிடையாது. அவருடைய கிளியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டி, நிறைய முகம் இருக்கு அவருக்கு, ஒரு பர்சனல் சார்மிங் இருக்கு, அது இல்லைன்னு சொல்லலை. அது ஏன் வருதுன்னா அவருடைய ஆனஸ்டி. இன்னைக்கு இங்க இருக்கா? நிறைய விஷயங்கள்ல, டெல்டால, அன்னூர்ல ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. ஃபிஷர்மேன் இன்னைக்கு பிரச்சனை இல்லை, எல்லாம் இஷ்யூ பேஸ்ட். அவர் டெய்லி பண்றதுல நாங்க அவர் நல்லதா பேசுறாரு, நல்ல அரசியல் பண்றாரு, நல்லா ஆனஸ்டா இருக்கிறாரு. அதுக்காக நாங்க வந்து இந்த மாதிரி லீடரை செலிப்ரேட் பண்ணாம என்ன பண்ண முடியும்? இதே தான் மோடியை எதுக்காக செலிப்ரேட் பண்ணமோ சேம் திங் வித் அண்ணாமலை. அதை நீங்க வந்து ஜஸ்ட் ஹீரோ வர்ஷிப் அப்படி பிராண்ட் பண்ணக்கூடாது. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இப்படிதான் இருக்கு, அப்படிதான் போறாங்கன்னு நம்ம பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இதை நான் வந்து கிளாரிஃபை பண்றேன். இல்லைங்க, மோதியை நான் கம்பேர் பண்ணி மோதியை ஹீரோ வர்ஷிப்னு கொண்டு போல. மோடி 50 வருஷம் உழைச்சிட்டு தான் மேல வந்திருக்காரு. ஜானி பாய், நீங்களே பேசிட்டு மேல கீழே ஒரு 10-15 பேர் கைது வாய் கொடுத்தீங்களா இல்லையா? தென்பாண்டி கீழே போங்க. நீங்களே பேசுவாங்க, உங்க வீட்டுல போன் பண்ணி பேசிங்க, எதுக்கு பேசுவோம்? இல்ல அலமோ அந்த தென்பாண்டின்றவரு அவரு நம்ம அப்புறம் கட்சியே கிடையாது. ஓகே ஓகே. சோ அவருக்கு ஸ்பீக்கர் கொடுக்காதீங்க. டோன்ட் அட்டெண்ட். ஓகே சொல்லுங்க ஜனார்தன். அதாவது நான் வந்து என்ன சொல்றேன்னா, மோடி வந்து இதுக்கு வந்து அதுக்காக அண்ணாமலை யாரையும் நான் கம்பேர் பண்ணல. ஐடியாலஜிக்கல ஒரு சார்ந்து இருக்கும்போது ஐடியாலஜியும் முன்னிறுத்தணுமே வழிய, லீடர்ஸ் வந்து நிறைய இடத்துல நிறைய பேர் உழைப்பாங்க. கண்டிப்பா அவர் தமிழ்நாட்டில் அரசியல்ல பயங்கர பணியாற்றுவார். பட் மேலிடம் ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணும்போது ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும். நம்மளை விட அரசியல் பண்பட்டவங்க,
ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். ஏன்னா வி ஆர் வெட்டட் டு த ஐடியாலஜி ஆஃப் ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி. அதுக்கு தான் சொல்றேன். இல்ல அப்படி நீங்க இருக்கும்போது இந்த பாயிண்ட்டுக்கு சாரி, இந்த பாயிண்ட் தான் நான் மெயினா விட்டுட்டேன். அதுக்காக தான் நீங்க எந்த விதத்துல ஏடிஎம்கே உடைய ஐடியாலஜி ஆர்எஸ்எஸ் கூட இல்ல இல்ல எது சார், கூட அதான் செட் சார் ஆகுது? காம்ப்ரமைஸ் சார். ஜனநாயக அரசியல்ல, தேர்தல் அரசியல்ல காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அவ்வளவுதான். அதை நீங்க காம்ப்ரமைஸ் பேசுறீங்க, ஐடியாலஜின்னு சொல்லிட்டு. இல்ல 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 ஏன்னா சார், என்னோட கோர் ஐடியாலஜி இருக்கு. இந்த இடத்துல வின் பண்ணி மேல வந்தாதான் சாதிக்க முடியும். ஒரு நிமிஷம் கேட்டுங்க. மகாராஷ்டிராலேயும் கூட கூட்டணி வச்சிருக்காங்க, ஐடியாலஜி ஒத்து போல. பீகார்ல குச்சிருக்காங்க, அரசு ஐடியாலஜி ஒத்து போல. ஏன்னா அந்த இடத்துல சாதிக்கணும்னா அந்த கூட்டணி அரசியல் தேர்தலுக்காக தேவைப்படுகிறது. அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் தேவைப்படும் பொழுது பண்றது தப்பு இல்லை. ஏன்னா அவங்களோட அனுபவத்துக்கு they have gone all over இந்தியா. கண்டிப்பா அதுவும் அது சக்சஸ் ஆகிறதுக்கு நம்ம உழைக்கணும். எங்க பிஜேபி டெமோக்ராட்டிக் பார்ட்டி இல்ல ஐடியாலஜி. ஆர்எஸ்எஸ் வந்து நீங்க ஐடியாலஜி அங்க ஓகே. நீங்க வந்து பிஜேபின்றது டெமோக்ராட்டிக் பார்ட்டி, கேடஸ் காரியகர்த்தாஸ் தான் பிரைமரி. எவ்ரி காரியகர்த்தா ஹஸ் தேர் ஓன் ரைட் டு என்ன சொல்றது, ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு இங்க எல்லாமே ஒரு இது இருக்கு. இன்னைக்கு யாருமே வந்து நான் வந்து மோடி அமித்ஷாவை பிளைண்டா அபியூஸ் பண்றது நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். பட் இன்னைக்கு இங்க இருந்து ஒரு ஒப்பீனியன் வாய்ஸ் அவுட் பண்றது நான் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சார், அது வந்து நம்ம அவரோட ஒப்பீனியனாவே எடுத்துக்கலாம், ஜனார்தன் சாரோட தனிப்பட்ட ஒப்பீனியனாவே எடுத்துக்கலாம். பிகாஸ் இட்ஸ் கோயிங் ஒன் ஆன் ஒன் சார். So we will go to மேம் ரொம்ப நேரமா கை தூக்கி இருக்காங்க. சாரி, அது 2-3 இது செட் பண்ணதால நான் அதை கிளாரிஃபை பண்ணேன். மத்தபடி நீங்க இப்ப ஸ்பீக்கர். ரைட். தேங்க் யூ. ஜெசி மேடம் ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஜெசி மேடம் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பீக்கர்ஸ்க்கு ஒரு ரவுண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இது பண்ணலாம். ஜெசி மேடம் வெயிட் பண்றாங்க. 2G இப்ப ஜாயின் பண்ணிருக்காரு. சோ அவங்களுக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு திரும்ப நம்ம சுந்தர் சார் கைண்ட் தமிழன் கிட்ட வரலாம். கிருஷ்ணசாமி. ரைட். அனைவருக்கும் வணக்கம். 200 வார்டு இருக்கிறது சென்னையில. அப்ப நம்ம கண்டஸ்ட் பண்ணிருக்கோம். ஒரே வார்டு ஜெயிச்சிருக்கிறது என்னுடைய வார்டு தான், 135. அந்த ஒரே வார்டில் உழைப்பு கொடுத்திருக்கிறது அத்தனை பேருக்கு, தமிழ்நாட்டில் இருக்குதா அத்தனை பேருக்கும் தெரியும். அது உழைச்சதுக்காக கண்ட வெற்றி. ஃபீல்டு ஒர்க்கு நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. அண்ணாமலை ஜிய யாரும் இங்க விட்டு கொடுக்க தயாரா இல்லை. அவர் வந்து ஒரு நல்ல தலைவர், நல்ல எண்ணம் கொண்டவர், எல்லாம் கரெக்டா இருக்கு. பட் நம்மளுக்கு வேண்டது வெற்றி. கேக்குறீங்களா? கொஞ்சம் பிரேக் ஆகுது. அது எனக்கு டிஸ்கனெக்ட் ஆகுது அடைக்கு. அதாவது நம்மளுக்கு தேர்தல் என்றா என்ன, தேர்தல் வந்தால் அதுல வெற்றி பார்க்கணும். புரிஞ்சுங்களா? அது வெற்றி பார்க்கறதுக்கு அமித்ஷாவும் மோடிஜியும் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அந்த நடவடிக்கைக்கு ஒத்து போகிறது தான் ஒரு பிஜேபி காரியகர்த்தனோட கடமை. அதுதான் சங்கம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்குது. இன்னொன்னு, இது வந்து பிஜேபி மட்டும் அல்ல. 5 வருஷம் முன்ன இங்க கமலால இல்லையா? இருக்குல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி கமலால இருக்கு, கட்சி இருக்கு, எல்லாம் இருக்கு இல்லையா? ஒன்னும் இல்லாம கமலாலயம் அண்ணாமலைஜி வந்துட்டு கட்டியதல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அண்ணாமலைஜியை விட்டு கொடுக்கல நாங்க, வேணும். ஏன்னா அந்த சென்ட்ரல் இருக்கிறவங்களுக்கு பல விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. அதுக்கு அவங்களுக்கு இங்கே எம்எல்ஏக்கள் தேவை இருக்கு. அதுக்காக அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நம்ம எல்லாரும் ஒத்துழைக்கணும். இதுல பிஜேபி மட்டும் ஒர்க் பண்ணி இருக்கிறது, இந்து முன்னணி இருக்கு, ஆர்எஸ்எஸ் இருக்கு, எத்தனை பேரோட உழைப்பு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? உழைக்காம ஏதும் வரல. அண்ணாமலையும் உழைக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. அப்போ அவரை விட்டு கொடுக்கல. அவர் நாளைக்கு அவர் தலைவர் தான், அவர் எப்பவும் தலைவர் தான். பிஜேபிக்கு ஒரு தலைமை வந்துட்டேன்னா அந்த தலைவருக்கு எல்லாரும் வணங்குறோம்.
அதுதான் நான் ஒரு 16 வருஷமா இருக்க கட்சியில் இருக்கேன். அதுதான் நான் கத்துக்கிட்டேன், எனக்கு கத்து கொடுத்தது. ஓகே மேம். அதுதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணோம் பாயிண்ட்ஸ் டேக்கன். இல்லைங்களா? Okay. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த தலைமை ஒண்ணும் தெரியாம பிரைம் மினிஸ்டர் ஆகாது. அமித்ஷாஜி அவங்கள எல்லாம் விட்டு கொடுத்துட்டு எதுவும் கிடையாது. இனியும் கேட்டா தனி மனுஷ ஸ்துதி அவங்களுக்கு பிடிக்காது. அதனால நம்ம அவங்களையே ஸ்துதி போடுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க மோடிஜி வந்தாலே நம்ம என்ன சொல்றது, பாரத் மாதா கி ஜெய் தான் சொல்றது, மோடிஜி ஜெய் அப்புறம் தான் சொல்றது. அதனால பாரத மாதாவை நேசிக்கிறதவங்க கண்டிப்பா தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதுக்கு ஒத்து போகணும். அது அண்ணாமலையே திருப்பி இருக்கணும்னு தான் நான் சொல்றது, தலைவரா இருக்கணும்னு. என்னோட விருப்பமும் அதுதான். ஓகே மேம். பாயிண்ட் டேக்கன். யார் ஃபர்ஸ்ட் வந்தீங்க? நீ 2Gயா கிருஷ்ணாவா? நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2G போயிடுறீங்களா? 2G போயிடலாம். கொடுக்கல ஸ்பீக்கர். நான் பாதியில தான் கலந்துக்கிட்டேன். அவரு அந்த தனி மனிதருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்கக்கூடாது. இது ஐடியாலஜி பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுல. பட் அதில தான் நான் கருத்து சொல்ல வந்தேன். பட் அத பாஸ் பண்ணி போயிட்டோம். பட் என்ன அப்படின்னா, நெறைய பேர் நம்ம ஒர்க் பண்ணும்போதே போன வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணும்போது, ஐடியாலஜிய மட்டும் பார்த்து வரல. ஆக்சுவலா தலைமை நல்லா இருக்கா, நல்லா இல்லையா அத பார்த்து தான் வந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியுமே 20% ஐடியாலஜி சரி 20 வருஷத்துக்கு பிஜேபியோட ஐடியாலஜி இங்க தானே இருந்துச்சு தமிழ்நாட்டுல. அப்போ வாங்கின ஓட்டு என்ன? 2.4%. அப்போ பிஜேபியோட ஐடியாலஜிக்கு 2.4% ஓட்டு தான் கன்டினியூஸா வாங்கிட்டு இருந்தாங்க. கரெக்ட்டா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஹோப் குடுத்து, இந்த மாரி நம்ம நிக்கலாம், நம்ம ஃபைட் பண்ணலாம். நான் ஊருக்கு வர்றேன், எல்லாத்தையும் பார்க்குறேன், தொண்டர் கூட பேசுறேன். எல்லாமே பண்ணி அது ஒரு கலெக்டிவான ஹோப் குடுத்ததுனால தான் வெளியில இருக்கிற ஆளுகளும் உள்ள வேலை செஞ்சாங்க. வேற கட்சியில இருக்கிறவங்கலாம் வேலை செஞ்சாங்க. இதுவரைக்கும் அந்த எலக்ஷன் வந்தா ஓட்டு போடுவேன், அப்பப்போ பேசுவேன், அதோட விட்டுருவேன்ட்டு இருந்த ஆளுங்க, இறங்கி எலக்ஷன்ல அந்தந்த தொகுதியில வேலை செஞ்சது போன தடவ செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடியும் செஞ்சிருக்காங்க நூத்துக்கணக்கான பேரு. பட் ஆனா, இது ஆயிரக்கணக்கான பேர் வந்ததுக்கு என்னன்னா, அது அண்ணாமலைங்கிற ஒரு ஆளுக்கு இல்ல. அந்த ஒரு ஆள் மூலியமா வர்ற தலைமை குடுக்குற அந்த அட்டென்ஷனு, அந்த ஹோப்பு அதுக்காக. சரிங்களா? இது தனி மனித இது நம்ம போக்கூடாது, போக்கூடாது அப்டின்னா, கரெக்ட்டு. அது தனி மனித போக்கூடாது. ஆனா, இதே அண்ணாமலைய ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நாளைக்கு நீங்க வேற யாரோ ஒரு லீடர போடுங்க. அதே லீடரு இப்ப எப்படி 2024ல நம்ம தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு 18% ஓட்டு எடுத்து காமிச்சோம்ல. நாளைக்கு வர்ற லீடரு 2026ல இப்ப இவரு எவ்வளோ எடுத்தாரு? 18% எடுத்தார்ல. அந்த 18% விட ஒரே ஒரு 5% இல்ல 7% ஏத்தி 25% ஆனா என்டிஏ கூட்டணி தான். திமுக இல்லாம எடுத்து காமிக்கட்டும். நாங்க அவங்களுக்கும் சப்போர்ட் பண்றோம். அவ்வளோதான் மேட்டரு. இல்லையா? எண்ட் ஆஃப் த டே பெர்ஃபார்மன்ஸ் தானே மேட்ரு. ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாட்டுல எப்ப 20 தொகுதிக்கு மேல லோட்டஸ் நின்றுருக்கு? நின்னதே கிடையாது. எப்போ விட்டாலும் போய் 4 தொகுதி, 5 தொகுதி நம்ம நிப்போம். அவனுங்க அதில 3 தோக்கடிச்சுட்டு 2 2 நம்மளுக்கு ஜெயிக்க வைப்பானுங்க. இதே சைக்கிள் தான் ரிப்பீட் ஆயிட்டு இருக்குது. அந்த சைக்கிள உடைக்கணும்னு நினைச்சு அவர் ட்ரை பண்றதா நாங்க பிலீவ் பண்றோம். அதனால சப்போர்ட் பண்றோம். இப்ப வேற ஏதாவது லீடர் அதையவே பண்ணா, அவங்களுக்கும் அதே சப்போர்ட் தான் வரும். ஸோ அதனால இவரு 50 வருஷம் உழைச்சுட்டு வந்தாரு மோடி, அவருக்கு சப்போர்ட்டு. ஆனா ஹேமந்த் பிஸ்வா சர்மா காங்கிரஸ்லேருந்து டைரக்ட்டா வந்தாரு. அதனால அவர சிஎம் ஆக்க முடியாது. அப்படிலாம் கிடையாது. கரெக்ட்டா? அந்த மாரி நெறைய எக்ஸாம்பிள் இருக்குதுல்ல. ஹேமந்த் விஸ்வா சர்மா என்ன உழைப்பு? பிஜேபில வர்றதுக்கு முன்னாடி. ஒரு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு உழைப்பு கிடையாது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் அவரு 7 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ பிஜேபி விட்டு கொண்டு வந்தாரு. இப்ப அவரு அசாம் சிஎம். அதனால இதுல சீனியரு, ஜூனியரு அந்த இதெல்லாம் கிடையாது. யாரு பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, அட்லீஸ்ட் அத நோக்கி நகர்றாங்களோ, அவங்களுக்கு காரியகர்த்தா அதாவது ஜெனரல் காரியகர்த்தா, அந்த சங் காரியகர்த்தாஸ் தாண்டி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் நடந்திருக்கு. இதுல தனி மனித தூதியால எதுவுமே கிடையாது. இதே அண்ணாமலை நாளைக்கு பிஜேபிக்கு எதிர்த்து பேசினா, இன்னைக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பையன் கூட அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். கரெக்ட்டா? தனி மனித தூதியா இருந்தா, நாளைக்கு அவர் எதிர்த்து பேசணும்னா, அத்தன பேரும் அவரோட சேர்ந்து பிஜேபி எதிர்த்து பேசணும்ல. எவனாவது பேசுவானா பிஜேபிக்காரன்? ஒரு பையன் பேச மாட்டான். ஸோ இது தனி மனித துதி கிடையாது. இது ஐடியாலஜி ஓரியன்டட் எடுத்து அவரு முன்னாடி ஓடுறாரு கத்திய எடுத்துட்டு, நம்ம பின்னாடி ஓடுறோம். அவ்வளோதான் மேட்டர். இதுல அவரு முன்னாடி போறாருங்கிறதுக்காக நம்ம ஒண்ணும் அவருக்காக சண்டை போட போல. ஜஸ்ட் ஐடியாலஜிக்காக அவரு ஃபர்ஸ்ட்டு ஒரு டைரக்ஷன்ல போறாரு. நம்ம அவர ஃபாலோ பண்ணி போறோம். அப்படிதான் அத நான் எடுத்துக்கிறேனே ஒழிய, இதுல தனி மனித இது தனி மனிதன் திருப்ப திருப்ப பிராண்ட் பண்றது பழைய ஆளுகளையும், புது ஆளுகளையும் எலிமினேட் தான் பண்ணும். ஏன்னா, இப்ப இருக்கிற பிஜேபில நெறையா பேரு புது ஆளுக தான். ஆர்எஸ்எஸ்ல எனக்கு தெரியாது. பட் பிஜேபில எங்க ஏரியால பார்த்தீங்கன்னா, எல்லாருமே புது ஆளுங்க. வேற வேற கட்சியிலேருந்து வந்தவங்க. பல ஜாதி அமைப்புகள்லேருந்து வந்த பசங்க. அப்படிதான் இருக்காங்க. அதனால அதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது.
நாடு வேக வேகமா மாறுது. அதுக்கு தகுந்த மாரி நம்மளும் மாறிக்கணுங்கிறது தான் என்னோட இது. நன்றி. அவ்வளோதான். கிருஷ்ணா பேசுங்க. இருக்கீங்க கிருஷ்ணசாமி? அவங்க இவங்க பாண்டிய நாட்டுல இல்ல கிருஷ்ணா இல்லைன்னா சுந்தர் ஏதோ கை தூக்குனாரு. அப்புறம் பாண்டி பேசிட்டோம். ஸோ பர்சனை பற்றி பார்க்கக்கூடாது அப்படின்னாங்க. எல்லா இடத்துலையுமே யூ நீட் அ ஃபேஸ் ஃபார் த பார்ட்டி, irrespective ஆஃப் விச் எவர் பார்ட்டி இட் இஸ். ஒரு பார்ட்டின்னு இருந்தால் ஒரு ஃபேஸ் இருக்கணும். அந்த ஃபேஸ் தான் லீடர்ஷிப்க்கு வரும். அந்த லீடர்ஷிப் தான் வந்து உங்களுக்கு வரும். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம 2024 பொறுத்த வரைக்கும் மோதியை வந்து நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக கொண்டு போனோம். அதுக்கு முந்தைய எலெக்ஷனில் மிஸ்டர் எல்கே அத்வானி இருந்தார். அதுக்கு மாதிரி இவங்க தான் கேண்டிடேட், இவங்க தான் நம்மளோட ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டி, இவங்க தான் கொண்டு போகிறாங்க அப்படின்னு போகும்போது இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ். அது இல்லாமல் வந்து ஐடியாலஜி இஸ் இம்பார்ட்டண்ட். யார் டெலிவர் பண்ணுறான்றதும் இம்பார்ட்டண்ட். ஐடியாலஜியை யார் பேக்கேஜிங் பண்ணி டெலிவர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து உத்தரப்பிரதேஷில் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்கும் போது வி டோன்ட் ஹேவ் அ ஃபேஸ், பட் செகண்ட் டைம் வரும்போது வி ஹேட் அ ஃபேஸ் ஆஃப் மிஸ்டர் யோகி இஸ் கோயிங் டு பி அவர் சிஎம் கேண்டிடேட். அந்த மாதிரி கொண்டு போகும்போது இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ். இப்போ எக்ஸாம்பிள் இன்னும் எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டோட வணக்கம் ஃபேஸ் சார். எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு சுந்தர் பேசி முடிச்சிட்டோம். ஸ்பீக்கர்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க முடிச்சிட்டோம். அப்புறம் நீங்கள் பேசுங்க. இப்போ தமிழ்நாட்டோட சினாரியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கோயிங் ஃபார்வர்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து உதயநிதி வரப்போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இப்போ விஜய் வந்திருக்காருன்றாங்க. இவங்கெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது, அது வேறு விஷயம். ஆனால் வித் ரெஸ்பெக்ட் த சேம் ஏஜ் குரூப்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வில் பி மச் யங்கர் டு தோஸ் ஃபோக்ஸ், will have a longer run as well with more knowledge as well. Knowledge, experience, administrative experience, எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட், இது எல்லாமே வந்து இது பண்ணலாம். ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்னவா இருக்குன்னா, நம்ம யார்கிட்ட பேசினாலும் படித்தால் வரணும் படித்தால் வரணுன்றாங்க. ஆனால் படித்தால் வரும்போது அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு இவங்க வெளிலேருந்து ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டேங்கிறாங்க பாதி பேர். அங்கே வந்து என்னத்துக்கு அங்கே மாத்திரம் மாறுறீங்க? உங்களுக்கு வேணும் படித்தால் வேணும். ஆனால் படித்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றும் படித்தால் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கறதுக்கு நீங்கள் தயாராக கிடையாது. இதுதான் வந்து பேசிக் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு பிஏ எம்பிஏ ஐபிஎஸோட ஒருத்தன் கிடைக்க மாட்டான், கிடைச்சிருக்கான். யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஒர்க் வித் இட். அவ்வளோதான். இட்ஸ் மை 2 cents. ஓகே, பாண்டி பேசுங்க. நான் தலைவரை பத்தி தான் பேசணும் ஆக்சுவலா. இங்க இப்ப எல்லாருக்கும் தெரியுங்க, சுத்திட்டு இருந்தோம் என்டிகே அதர் பார்ட்டி இந்த மாதிரி நிறைய வந்து இந்த கட்சியில ஜாயின் பண்ணிருக்காருன்னா என்ன நம்பி நாங்கெல்லாம் போய் ஒரு குரூப்பா வந்துட்டு பிஜேபியில சேர்ந்தோம். அதுக்கு காரணம் இங்க கொள்கை நிறைய பேர் பேசுறாங்க இல்லையா, எந்த கொள்கையும் எங்களுக்கு எல்லாம் தெரியாது. அண்ணாமலைன்ற தலைவர் அந்த ஒரு மோத்துக்காக தான் நாங்க போய் சேர்ந்தோம். ஏன்னா நான் போய் சேர்ந்தேன்னா இங்க நிறைய பேர் கொள்கை இது இப்படி பிஜேபி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் கொள்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புரிய வச்சாங்க. பட் லோக்கல்ல இருந்த நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்கன்னா அது காரணம் அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்திருக்காருப்பா, அவரு கரெக்டட் இல்லாத பொலிட்டிஷியனா தெரியுது, நல்ல மனுஷன், அவருக்காக போய் சேருவோம், அவர் பேசுறது பிடிச்சிருக்கு அப்படின்னு போய் சேர்ந்தவங்க தான் வந்துட்டு நிறைய பேர் அதிகம்னு எனக்கு தோணுது. யங்ஸ்டர்ஸா இருக்கிறவங்க. ஒரு தாத்தா வந்துட்டு சால்வு போத்துட்டு அண்ணாமலை என்ன புடிச்சு கட்டி புடிச்சு டான்ஸ் ஆடுவாரு. அவருக்கு பிஜேபியோட கொள்கை என்னன்னு தெரியுமானலாம் எனக்கு தெரியாது. ஓகேங்களா? அது மாதிரி இங்க கொள்கைக்காக வந்த கூட்டம் அதெல்லாம் ஓட்டு போட்டுரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய முட்டாள்தனம். அது முட்டாள்தனம்ன்ற வார்த்தைக்கு சாரி, பட் அப்படி சொல்றவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? மிகப்பெரிய தப்பு. அதனால வந்துட்டு இங்க அண்ணாமலை நம்ம முகத்துக்காக வந்ததுதான் நிறைய யங்ஸ்டர்ஸ். ரெண்டாவது வந்துட்டு இப்ப சென்ட்ரல் பிஜேபி அவ்வளவு தூரம் இந்த எடப்பாடி பழனிசாமிக்காகலாம் அவரை மாத்துவாங்க அப்படின்றன்னா அதை விட மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அப்படி மாத்த மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணாமலையானம் தான் கண்டிப்பா தொடருவாரு, அதுல எந்த இது இல்ல. 26ல வந்துட்டு எந்த ஒரு இது இல்லாம என்னைக்குமே வந்துட்டு ஏங்க எங்க தொகுதியில வந்துட்டு கூட்டணி கட்சி பாமக அவங்களுக்காக நாங்க போய் வேலை செஞ்சோம். என்ன காரணம்? அண்ணாமலை என்ன கூட்டணி வச்சிட்டாரு, ஒரே காரணம் எங்க திண்டுக்கல் தொகுதியில அந்த அக்கா நின்னாங்க. அவங்களுக்காக போய் சோறு தண்ணி இல்லாம ஒரு வாரம் வேலையெல்லாம் விட்டுட்டு போயிட்டு ஒரு வாரம் ஃபுல்லா நோட்டீஸ் கொடுத்து அவ்வளவு தூரம் பொடி பிடிச்சிட்டு போய் வேலை செஞ்சோம். எங்களுக்கு அப்படி வேலை செய்யணும் அவசியம் கிடையாது. அண்ணாமலைன்னா கோயம்புத்தூர்ல நின்னாரு. ஆனா நாங்க கோயம்புத்தூர்லயே வேலை செஞ்சாலும் நம்ம தொகுதியில போய் அவரு சொன்ன ஒரு வாரத்துக்காக நாங்க வேலை செஞ்சோம் அப்படின்னா அந்த ஒரே ஒரு இது காரணமானவர் அண்ணாமலைனா. ரெண்டாவது மோடிஜி வந்துட்டு இந்த 3வது முறை பிரைம் மினிஸ்டரா அதிக சீட்ல ஜெயிக்கணும் தான். ஓகேங்களா? இன்னைக்கு மாத்திரம்ன்ற டாக் வர்றதெல்லாம் எனக்கு என்னமோ வந்து அது சரியா படலைன்றத விட அது ஏதோ வதந்தியா தான் இருக்குன்னு என்னோட நம்பிக்கை.
ஓகேங்களா? அதனால என்னைக்குமே வந்துட்டு அண்ணாமலை அண்ணன் தான் இருப்பாரு. அடுத்த 3 வருஷத்துக்கு அப்படின்னு நம்புவோம். அவ்வளவுதான் என்னோட கருத்து, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே நன்றி. ஓகே ட்ரெடிஷன் தேங்க்யூ ஜானி ப்ரோ. ஆக்சுவலா நான் சொல்ல வந்த பாயிண்ட்ஸ் நிறைய பேர் பேசிட்டாங்க. பட் என்னோட முக்கியமான கருத்து என்னன்னா, இப்போ இங்க நிறைய பேர் சொல்றாங்கல்ல, நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட். இதுல எல்லாரும் ஒரே பேஜ்ல தான் இருக்கும். இப்ப வந்து பிஜேபி படி ஒரு ஒரு மாநில தலைவருங்கிறது இத்தனை வருஷம் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் மாறிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, அண்ணாமலை மாத்துறத பத்தி யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா தட்ஸ் ஹவு பிஜேபி ஒர்க்ஸ், தட்ஸ் ஹவு த செட்டப் இஸ். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப எல்லாருக்கும் என்ன வருத்தம்னா, அண்ணாமலை மாற்றம் ஃபார் ஹூம், ஃபார் வாட், அதுதான் இங்க எல்லாருக்கும் பிரச்சனை. இப்போ வந்து அவர் பீரியட் முடிஞ்சிடுச்சு, மாத்த போறோம்னா யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லையே, மாத்தலாமே. ஏன்னா நாங்க பிஜேபி கூட நிக்கிறோம், அவர் ஓகே. இப்ப வந்து இது தனி மனித துதி மட்டுமே கிடையாது. இது எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா பிராண்ட் பண்ணிடுறாங்க. ஒண்ணு வார் ரூம்னு பிராண்ட் பண்ணிடுறாங்க, இல்ல தனி மனித துதின்னு பிராண்ட் பண்ணிடுறாங்க. நான் சொல்ல போனா ட்விட்டர்ல நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது ஜானி ப்ரோ தான். அவரை நான் கூப்பிடுறதே ஜானி ப்ரோ தான். அவர் இது வரைக்கும் எல்லாரும் கத்துனப்போ கூட அவர் வந்து எனக்கு வந்து அமித்ஷா மேல, மோடி மேல நம்பிக்கை இருக்குன்னு பேசின ஒரு ஆள், ஒரே ஆள் அவர் தான். இன்னைக்கு அவரே ஒரு வருத்தம் பொழுதுதான் எனக்கே ஓகே, இப்ப நம்ம கரெக்டா தான், நம்ம கோவப்படுறதும் கரெக்ட் தான் போல அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஓகேங்களா? சோ இங்க என்னோட அகைன் ஐ டோன்ட் வாண்ட் டு டைவர்ட். என்னோட மெயின் கொஸ்டின் என்னன்னா, ஃபார் ஹூம், ஃபார் வாட் இன் த சேஞ்ச், அவ்வளவுதான். இப்ப வந்து அவர் எடுத்துட்டு வந்துட்டாரு, அதை அப்ரிஷியேட் பண்ணணுமா இல்லையா? இப்போ ஆமா, கண்டிப்பா பிஜேபி வந்து செய்யணும், நிறைய செய்யணும். அது செய்யறதுக்கு பல வழிகள் இருக்கு. இதுதான் ஒரே வழியா என்டிஏக்கு? அண்ணாமலை தூக்கிட்டு ஆட்சி பிடிக்கிறது தான் ஒரே வழியா? மத்த எல்லா இல்ல பாசிபிலிட்டிஸும் இல்ல நீங்க சாரி டு இன்டரப்ட் ட்ரெடிஷன், ஒரு நிமிஷம். அவர் தூக்குறதுங்கிறது எந்த நியூஸுமே எதுவும் இல்லை. அவரு இல்ல போறாரு இல்ல நியூஸே டூஜி கிடையாது. ஓகே. இல்ல ஓகே, நான் தப்பா ஓகே. ஐ மீன் நான் எதுக்குன்னா இமோஷனலா இது பேசுறேன் யாரு டூஜி, இது அதை யாரு நீங்க ஸ்ப்ரெட் நான் வேணா பண்ணாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த திராவிடன் பார்ட்டிஸ் 2, அப்புறம் பிஜேபி சப்போர்டர்ஸ்னு. ஆனா ஓப்பனா ட்வீட் போட மாட்டாங்க, பிஜேபி இல்ல. சப்போர்ட்ல நான் எதுவும் இந்த இருக்காது. இது வந்து இன்னைக்கு அவங்க ரங்கராஜ் தான் ஸ்ப்ரெட் பாண்டேல வந்து பண்றாங்க. அவர் வந்து மாத்துறது தான் போல அப்படின்னு சொல்லவே தான் நான் இன்னைக்கு கூட நான் இந்த கால் எடுத்தேன். ஓகே, அது வதந்தியாவே இருந்தா அதனால 4 நல்லது. எலும்பு துண்டு கவிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவெல்லாம் சோர்ஸா வச்சுட்டு பேசாதீங்க. அவங்க என்ன மனசுல இருக்கிறது பேசிட்டு விடு. சரி, ஓகே ஓகே. அப்ப வந்து என்னோட ஒன்லி கன்சர்ன் நீங்க என்னன்னா, இந்த மாற்றம் ஃபார் ஹூம், ஃபார் வாட், அது இப்ப தேவையா? இப்ப இங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்கு. அது நான் எல்லாருமே ஒத்துப்போம். பிஜேபியில இருக்கிற ஐடியாலஜில இருக்கிற எல்லாருமே ஒத்துப்போம். அதுக்கு வந்து இதுதான் ஒரே வழியா அப்படிங்கறத நீங்க வந்து என்டிஏ வந்து யோசிக்கும்ன்றத நாங்க நம்புறோம். அதை யோசிக்கணும். எல்லாமே முடியாச்சு, சாம பேத தான தண்டம், இதுதான் ஒரே வழி அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுச்சா அப்படிங்கறது தலைமை முடிவு பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? என்னோட தேர்ட் கன்சர்ன் என்னன்னா, இங்க வந்து ஒருத்தர் சொன்னாரு, அதாவது 50 வருஷம் எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாரு. அது என்னன்னா, அதை நாங்களும் ஒத்துக்கிறோம். நிறைய பேர் இருக்காங்க. நான் உங்களோட ஐடியாலஜி தான் உங்களுக்கே நான் திருப்பி சொல்றேன். இட்ஸ் நெவர் அபவுட் த பர்சன், இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் த பார்ட்டினா, இப்போ பார்ட்டி வந்து 26க்கு அடுத்த எலெக்ஷன்ல 31 வாட் எவர் அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறது தான் உங்க குறிக்கோள்னா, நீங்க அண்ணாமலை வச்சுக்கிறது தான் நல்லது. இல்லாட்டி இப்போ நான் சொல்றேன், நான் வந்து இப்போ நான் நோட்டான்னு காத்தால சொன்னேன், இப்ப வந்து ஐடியாலஜின்னு சொல்றேன். ஐடியாலஜின்னு இருக்கிறவங்க இருப்பாங்க. ஏன்னா இப்ப எல்லாருக்கும் என்னன்னா டிஎம்கே வரக்கூடாது அப்படிங்கறதுல எல்லாரும் ஒரு காமன் பேஜ்ல இருந்தாலும், இப்ப வேற வேற பேராகிராஃப்ல இருக்கும். அதை வந்து கடைசி மெத்தடா யூஸ் பண்ணுங்க. சாம பேத தானத்தை எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு தண்டமா யூஸ் பண்ணுங்க. ஃபார் ஹூம், ஃபார் வாட்ங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு முடிவெடுங்க. இதுதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட். தேங்க்யூ. ஒரே நிமிஷம், நான் ஒரே ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் வந்து இங்கே வந்து பர்சனாலிட்டி டிவெண்ட் இப்படி மோடிஜி எக்ஸாம்பிள் அப்படி இப்படிலாம் பேசினாங்க. நீங்கள் வந்து 2014 எலெக்ஷன், அந்த ரன் அப் டு 2014 எலெக்ஷனுக்கு முன்னாடி மோடிஜிக்காக எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு ஃபேன் பேஜு ஒன்று இருந்தது, சரிங்களா? நரேந்திர மோடி ஃபேன்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, நரேந்திர மோடி ஃபேன்ஸ் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ், நரேந்திர மோடி ஃபேன்ஸ் ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ். இந்த மாதிரி எல்லா நான் வந்து ஒரு ஒரு பேஜில் வந்து நான் வந்து ஒரு அட்மினாக இருந்தேன், அதனால் எனக்கு இது தெரியும், சரிங்களா? இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் மோடிஜிக்காக ஒரு ஒரு பெரிய கேம்பெயின் வந்து பண்ணோம்.
அதே மாதிரி அவர் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் ஐடிஸும் நிறைய இருந்தது. அவ்வளோ இது. ஏன்னா வந்து நம்ம வந்து அப்போது 2009 அத்வானியை வந்து இங்கே பிரசிடென்ஷியல் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வந்து ஃபேஸாக இது பண்ணி அனௌன்ஸ் பண்ணி அது நம்மளால் சம்மாவு வந்து அந்த ஒரு ப்ரோப்பகேண்டாவில் நம்ம தோத்துட்டோம். மீடியா ப்ரோப்பகேண்டாவில் எதுலேயோ ஒன்றில் நம்ம தோத்துட்டு நம்ம அதில் வந்து 2009 எலெக்ஷன்ஸ் நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு புது ஃபேஸ் வேணும். இது 10 வருஷம் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது. ஸோ இது 10 வருஷத்துக்கு, ஏன்னா இப்போ நீங்கள் 2000 டிஎம்கே வந்து 5 இயர்ஸ் தான் இருக்குது. ஸோ 5 இயர்ஸ் தான் இருக்குது. இதுவே எவ்வளோ ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகுறீங்கன்னா 2004 to 2014 காங்கிரஸ் கவர்மெண்ட்டு நீங்கள் அவ்வளோ ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிருப்பீங்க. சரிங்களா? அப்படி இருந்தும் 2009 நம்ம வந்து அதை லூஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இப்படி இன்னொரு 5 இயர்ஸ்லாம் காங்கிரஸ் போச்சுன்னா நம்மளால தாங்கவே முடியாது. இந்த கண்ட்ரியே போயிடும் அப்படின்றதுக்காக தான் அவ்வளோ பேர் ஒர்க் அவுட் பண்ணி ஃபேஸாக வந்து மோடிஜியை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எல்லா சைட்லேருந்து ப்ரெஷர் வந்ததுங்க சோஷியல் மீடியாவில். இது எனக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த கேம்பெயினில் இருந்ததால் சொல்கிறேன். சரிங்களா? அன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ்க்கு இது வந்து இங்கே சென்ட்ரல் பிஜேபியால் வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் ஆர்எஸ்எஸ் கிட்ட போச்சு. ஆர்எஸ்எஸ் வந்து அப்போ வந்து தெளிவாக ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. சரிங்களா? அவங்க வந்து அன்னைக்கு சொல்லிட்டு போல இது ஐடியாலஜி தான், ஒரு பர்சனாலிட்டி ட்ரிவன்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்ல. அவங்க யோசிச்சாங்க, வின் பண்ணுறதுக்கு எது மேட்டர். நம்ம 10 வருஷம் ஆல்ரெடி கண்ட்ரி வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டி வந்து ஏக என்ன சொல்றது, டிஃபென்ஸ்ல எல்லா இதுலயும் வந்து காங்கிரஸ் பார்ட்டி நம்ம கண்ட்ரியை பயங்கரமா கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமும் நம்ம வந்து அப்படியே வந்து இருக்கணும், ஐடியாலஜி தான் இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணல. அப்ப என்ன முடிவு பண்ணாங்கன்னா, சரி ஓகே, கேடஸோடைய மனநிலைமை, கேடஸ் வந்து எல்லாருமே மோடிஜிக்காக புஷ் பண்றாங்க, ஓவரால் புஷ் பண்றாங்க, கேடஸோடைய விருப்பம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. ஏன்னா வின் பண்ணணும், நம்ம வந்து கவர்மெண்ட் காங்கிரஸை வந்து தூக்கி போட்டுட்டு நம்ம வின் பண்ணணுன்றதுக்காக ஒரு ஃபேஸை கொண்டு வராங்க. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆர்எஸ்எஸ் வந்து நீங்கள் வந்து இப்படி பர்சனாலிட்டி ட்ரிவன் இப்படிலாம் கிடையாது. அவங்களும் டைமுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி அவங்களும் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் 2014 எக்ஸாம்பிளை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா, சப்போஸ் மோடிஜியை கம்பேர் பண்ணி இங்கே பேசுனீங்கன்னா உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா அங்கே எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருந்தது. மோடிஜியோட ஃபேஸ் வேல்யூ பேஸ் பண்ணி தான் அன்னைக்கு கேம்பெயினே நடந்தது. சரிங்களா? இங்கே வந்து ஹீரோ வர்ஷிப்பிங்கு, பர்சனாலிட்டி ட்ரிவன்லாம் நீங்கள் பழைய ஆளுங்க அப்படி பேசுனீங்கன்னா எனக்கு தெரியும். அதே இன்னைக்கு வந்து இங்கே பழைய ஆளுங்க சில ஒரு குறிப்பிட்ட 5% இல்லை சில ஃபியூ ஐடிஸோ இல்லை சில பேர் பேசுகிறாங்க இல்லையா, இதே ஆளுங்க தான் அன்னைக்கு வந்து பேசுனாங்க. இது எப்படி நீங்கள் வந்து மோடிஜியை இது பண்ணலாம், அதெல்லாம் கிடையாது, அத்வானி எல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கும் மோடிஜியை அப்போஸ் பண்ண குரூப் இருக்கு. சரிங்களா? அதே குரூப் தான் இன்னைக்கும் அதே பழமை பேசுற ஒரு குரூப் தான் அன்னைக்கும் இருந்தது, இன்னைக்கும் இருக்கு. நம்ம மேட்ரு என்னன்னா, நம்ம வந்து ஏடிஎம்கே கம்பல்ஷன்ல வந்து நம்ம வந்து ஒரு லீடரை வந்து லூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் என்னுடைய பிரைம் இது. புரியுதுங்களா? நீங்க ஏடிஎம்கேக்கு அவன் தான் சர்வைவலுக்கு, நம்மளை விட அவனுக்கு தான் வந்து இருக்கு ப்ராப்ளமே. இந்த எலெக்ஷன் வந்து அவனுக்கு வந்து என்ன சொல்றது, லைஃப் ஆர் டெத் அந்த மாதிரி தான், சர்வைவல் இதுதான் அவனுக்கு. ஸோ அவன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வரட்டும். நீ ஹார்ட் நெகோஷியேட் பண்ணுங்க. ஏங்க அமித்ஷா விட ஒருத்தர் நெகோஷியேட் பண்ண முடியுமாங்க? அவரை விட வந்து ஒரு எலெக்ஷன்ல நீங்க நெகோஷியேட் பண்ண முடியுமா யாராவது? இல்லை வந்து அலையன்ஸ் இதுலையா பண்ண வைங்க. நீங்க எடப்பாடியை ப்ரெஷர் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம், அலைன்ஸ் வருதுன்னு சொன்னோடனே ஓகே, நாங்கள் இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே அலைன்ஸ் ஓகே தானே சொன்னோம். ஆனால் சீட்ஸ் வந்து நமக்கு வேணும். கரெக்டா? நமக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸு நம்ம டேர்ம்ஸில் அலைன்ஸ் வரணுன்றது தான் நம்ம இது பண்ணோம். ஸோ அதுக்கு நெகோஷியேட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு கம்பல்ஷனில் இது வந்து சினாரியோ தான். பட் இதெல்லாம் வந்து அவங்க வந்து இன்னும் அலைன்ஸ் டெசிஷனோ இல்லை பிரசிடென்ட் அடுத்த பிரசிடென்ட்டுக்கான அந்த டிஸ்கஷனோ ஆலோசனையோ இதெல்லாம் மோடிஜி விசிட்டுக்கு அப்புறம் தான் அது நடக்கும். சரிங்களா? அது இப்போ நம்ம ப்ரீமெச்சூராக வந்து சில பேர் இங்கே வந்து கட்டமைக்க பார்க்குறாங்க. அதை விட்டுருங்க, நான் அதை பேஸ் பண்ணி வரல. பட்டு இங்கே நடக்கிற டிஸ்கஷனை பேஸ் பண்ணி சொல்கிறேன்.
கம்பல்ஷனில் பண்ண வேணாம். எதையுமே கம்பல்ஷனில் பண்ணுறதுக்கு சரி இருக்காது. அதிமுக தான் வளைஞ்சி கொடுக்கணும், அவ்வளோதான். பேசுங்க டூஜி. இல்ல நீங்க சொன்ன பாயிண்டோட ஒரு தொடர்ச்சி தான். ஆக்சுவலா என்ன நெறைய பேரு வந்து ரிமூவ் பண்றாங்களா? இல்ல அவரு போறாரா? இல்ல எடப்பாடிக்காக போறாரா? அதெல்லாம் வந்து டவுட்டு தான் எனக்கு. அமித்ஷாவோ, எடப்பாடியோ 2 பேருமே வந்து அடுத்த கட்சிக்குள்ள நீ இவங்கள சேர்த்திக்கோ, சேர்த்திக்காதன்னு சொல்ற அளவுக்கெல்லாம் இம்மெச்சூர் கிடையாது. ஆக்சுவலா இபிஎஸும் அத கேட்டிருக்க மாட்டாரு. அமித்ஷாவும் நீங்க உங்க கட்சிக்குள்ள அத பண்ணுங்க, இத பண்ணுங்கலாம் சொல்ற அளவுக்கெல்லாம் இங்க பொலிட்டிக்கல் டெக்கரம் இல்லாமலாம் ஹையர் லெவல்ல இருக்க மாட்டாங்க எந்த பொலிட்டீஷியனும். இத ஆரம்பிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ரைட் விங்கர்ஸு, மோடிஜியோட சப்போர்ட்டர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, சோ கால்டு யூடியூப் மீடியால இருக்க ஒரு சர்டன் லாபி. இதே லாபி 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அலையன்ஸுக்கு எதிரா தான் பேசிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா. ஐ நோ தெம். ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு இன்டர்வியூவும் நான் ஃபாலோ பண்ணுவேன். அவங்க எப்ப வீடியோ போட்டாலும் பார்ப்பேன். இப்ப அண்ணாமலை பண்ணிட்டு இருக்கிற நீங்க சீட்ட எதிர்பார்க்காதீங்க. ஓட்ட ஏத்துங்க. 28%, 29%க்கு போங்க. அதுக்கப்புறம் பரவலா சீட்டு வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும்னு சொன்னது யாருன்னா, இதே கோலகல சீனிவாஸ், இதே பாண்டே, இதே ஜேவிசி ஸ்ரீராம், இதே ஆளுங்க தான். அந்த 6, 7 பேரு. சரிங்களா? இது இன்னமும் கோலகல சீனிவாசோட பழைய இன்டர்வியூ தோண்டி, தோண்டி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா, அப்ப இண்டிவிஜுவல் இன்டர்வியூ குடுப்பாரு. அதாவது ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்துட்டு ஒரு 17 நிமிஷம், 18 நிமிஷம் பேசுவாரு. அந்த மாரி இருக்கும் அப்ப. அது எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்பவே வரும். அது எப்படி ஒரு 2 மந்த்ஸ்ல சொல்லி வச்ச மாரி அத்தன பேரும் இபிஎஸ் கூட தான் கூட்டணி போணும். அதுக்காக நம்மளைய பார்த்துனா பரவால்ல. 2026 நம்ம திமுகவ தோற்கடிக்கணும். எல்லாம் ஓகே. எனக்கு இருக்கிற ஒரே இது என்னன்னா, திமுகவ தோற்கடிச்சாச்சு. எல்லாமே பண்ணியாச்சு நம்ம. அடுத்து என்ன? வாட்ஸ் நெக்ஸ்ட்? திமுக தோற்கடிச்சதுக்கு அப்புறம் பிஜேபிக்கு என்ன இருக்கு அதுல? இருக்கா? அதுக்கு ஒத்துக்கணும்ல அதிமுக. இவங்க நம்ம இந்த ஒரே பாயிண்ட்ல மடக்க பார்க்கறது தான் எனக்கு புரியலங்கிறேன். நீ என்ன பண்ணா ஃபுல்லா முடிச்சுரு அந்த சினாரியோவ. இப்ப திமுக தோற்கடிச்சதுக்கப்புறம் அதிமுக இதுவரைக்கும் ஓப்பனா ஒத்துக்கிருக்கா? கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுது அப்படின்னு. இதுவரைக்கும் சொல்ல கிடையாது. இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பாமக, பாஜக போன்ற கட்சிகள் கூட நாங்க பேசிட்டு இருக்கோம் சொல்லியிருக்காங்களா? சொல்ல கிடையாது. இதுவரைக்கும் எஸ்டிபிஐ வெளிய துரத்தியிருக்கானுங்களா? கிடையாது. எதுவுமே அவங்க சொன்னது கிடையாது. நீ என்இபி சப்போர்ட் பண்ண போறோம்ன்னு சொல்லியிருக்காங்களா? கிடையாது. 3 லாங்குவேஜ் பாலிசி சப்போர்ட் பண்ண போறோம்ன்னு சொல்லியிருக்காங்க? கிடையாது. தமிழ்நாட்டுல இருக்கிற ஹிந்து கோயில்கள விடுவிச்சு, ஒரு இண்டிவிஜுவல் பாடிக்கு கீழ கொண்டு வர போறேன்னு சொல்லியிருக்காங்களா? கிடையாது. பிஜேபி எடுக்கிற எந்த இதுக்குமே அவனுங்க சப்போர்ட் பண்ணது கிடையாது இதுவரைக்கும் ஓப்பனா. அப்புறம் எதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறது தான் எங்களோட கேள்வி. அது என்ட்ட சொன்னா போதும். நீங்க லாஜிக்கா சொன்னா போதும். அந்த அதிமுக கூட கூட்டணி போய் தான் ஆவணும். சீட்டு வந்து தான் ஆவணும்ன்ட்டு. இது ஒரு பாயிண்ட். 2வது கேள்வி என்ன அப்டின்னா, இப்போ பிஜேபிட்ட அவங்க ஓடி வந்தாங்க தெரியுமா? அமித்ஷா கூட்ட உடனே. அது எதனால? பிஜேபிக்கு தமிழ்நாடுல 4 அசெம்பிளி மெம்பர்ஸ் இருக்கிறனாலயா? இல்ல பிஜேபி கூட்டணிக்கு 18% ஓட்டு இருக்கிறதுனாலயா? சத்தியமா எம்எல்ஏ இருக்கிறதுனால கிடையாது. இந்த பில்லர் அவன் எதுக்கு ஓடி வந்தாங்க அப்டின்னா, பிஜேபிக்கு அந்த 18% ஓட்ட தனியா எடுத்து காமிச்சுட்டோம் நம்ம போன எலக்ஷன்ல. நான் அண்ணாமலைன்னு சொல்லல. பிஜேபின்னு தெளிவா சொல்றேன். பார்ட்டி எடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ ஓட் பெர்சன்டேஜ் தான் உங்களுக்கு அணிவேர் நம்ம கட்சி, நம்ம பவருக்கு. சரிங்களா? எம்எல்ஏ சீட்டோ, எம்பி சீட்டு 4 நீங்க ஜெயிச்சுட்டு அதிகாரத்த வச்சு 4 பேருக்கு நல்லது பண்ணிடலாம்னு சொன்னா, அது இல்லாஜிக்கல். ஏன்னா, அதே அந்த 4 எம்எல்ஏ இப்ப திரும்பவும் எந்த கூட்டணியும் இல்லாம ஜெயிப்பாங்களா, ஜெயிக்க மாட்டாங்களான்னு சொல்லி பாருங்க. ஸோ எம்எல்ஏ சீட் முக்கியம் கிடையாது. ஓட் பெர்சன்டேஜ் தான் முக்கியம். அதுக்காக என்ன வேணா பண்ணலாம். கூட்டணி சேர்ந்தாலும் ஓட் பெர்சன்டேஜ் வரும்னா, அந்த அளவுக்கு சீட்டு குடுக்கணும். இல்ல கூட்டணி இல்லாம ஓட் பெர்சன்டேஜ் ஏத்தணும்னா, நம்மளால பயப்படணும். அவ்வளோதான். அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இது நான் சொல்லல. இத சொன்னது எல்லாமே பாண்டியனும், கோலாகல சீனிவாசும் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க வீடியோ இப்போ கூட எடுத்து பார்க்கலாம். முடிஞ்சா நாளைக்கு நான் டிகோட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா கோலாகல சீனிவாஸ் இத பேசினது எனக்கு 100 எனக்கு ஞாபகம் இருக்கு இன்னும். ஆனா, இப்போ வரைக்கும் நியாயமா சொல்லிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஜேர்னலிஸ்ட் யாரு தெரியுமா? துக்ளக் ரமேஷ். அவர் இன்னைக்கு வரைக்கும் மாற கிடையாது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் அந்த ஒரு பாயிண்ட் தான் சொல்றாரு. "உனக்கு சீட்டு வேணும்னா கூட்டணி போ. நான் ஓட்டு வேணும், பின்னாடி நீ ஆட்சியே அமைக்கணும்னா தனியா நில்லு." இதத்தான் நாங்க சப்போர்ட் பண்றோம். எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலா அண்ணாமலையும் அந்த தான் புஷ் பண்ணி போயிட்டு இருக்காரு. ஒண்ணு நீ கூட்டணி போனீன்னா, உன்னோட கொள்கையில பாதியாவது அதிமுக ஒத்துக்கிட்டு, அதுக்கு ஹெல்ப் பண்ணி தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது இதுவரைக்கும் அவங்க ஒத்துக்கல. ஸோ, அதனால கூட்டணி வேணான்ட்டு அண்ணாமலை வாதிடுறாரு. வேணுன்ட்டு வாதிடுறவங்க கூட்டணி வச்சு கன்வின்ஸ் பண்ணி இபிஎஸ் அனௌன்ஸ் பண்ண வச்சுட்டா, ஓகே. நான் கூட சப்போர்ட் பண்றேன். போன எலக்ஷன் அதுக்கு முந்தின எலக்ஷன் வேலை செஞ்ச மாரி நாங்களும் செய்றோம் வாலண்டியர்ஸ். ஒண்ணும் தப்பு கிடையாதுல்ல. பிராக்டிகல் அப்ரோச் தான். அவ்வளோதான் எனக்கு இதுல. வேற எதுவுமே கிடையாது. பர்சனல் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. தேங்க் யூ. டைம் தமிழ் நீங்க பேசுங்க. ஓகே, அதுதான் 2G சரி, ஜானி சரி, நீங்க ஜானி உங்க சைடுல ஒரே சத்தம் வருது.
இல்ல சாரி ஜானியா ஜெசி மேடமான்னு தெரியல. சி இல்ல மியூட் போடுங்க ஒரே ஹலோ, நிமிஷம். எனக்கு கொஞ்சம் நெட் மேம் உங்க சைடு எது இருக்கு, நீங்க மியூட் போடுங்க. அவங்க கைண்ட் தமிழன் பேசி முடிச்சிட்ட பிறகு நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு மைக் ஓபன் பண்ணியிருந்தா அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. சொல்லுங்க. ஓகே, அதான் ஜானி 2G சேர்த்தோட என்னன்னா எனக்கு என்ன ஒரு இதுனா, இது வரைக்கும் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் வந்து எந்த தலைவருமே எல்லா சென்னையை தவிர அண்ணாமலை வந்து எண்மண் யாத்திரையில இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்டும் போனார். எல்லா வார்டுலையும் போய் எல்லாரும் பட்டி தொட்டி எல்லாத்தையுமே கட்சியை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. அதோட விளைவு தான் 11% பிஜேபி வாங்குது, என்டிஏ கூட்டணி 18% வாங்குது. ஸோ இது வந்து எப்படின்னா, முன்னாடிலாம் எப்படி இருக்கும், திமுகலாம் அதிமுக, திமுகனா திமுக, இங்க போடுறவங்க இங்க போடுறவங்க மாத்தி மாத்தி இப்படிதான் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இது அப்படி இல்லை. 2024 அப்படி கிடையாது. திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், நாம் தமிழர் வேண்டாம், நீங்க 3 பேருமே வேண்டாம், எனக்கு பிஜேபி தான் வேணும்னா தாமரை நம்ம ஓட்டு போட்டோம். இந்த அலையன்ஸை இந்த மொமெண்டமா அடுத்து எப்படி கொண்டு போறதுன்னு தான் அவங்க யோசிக்கணுமே தவிர, எனக்கு இந்த ஒரு 2 தடவை முதுகுல குத்தி என்கிட்ட ஏமாந்தது போதும். அவ்வளவுதான் என்னோட கருத்து. ஒண்ணே ஒண்ணுதான், 2 தடவை ஏமாந்தது போதும். தெரியாம ஏமாறலாம், தெரிஞ்சு ஏமாறக்கூடாது. ஓகே, நீங்க இப்போ ஸ்ரீதர் வந்துருக்காங்க புதுசா. அவங்க ஜெசி ஏதோ நடுவில் சொல்லணும்னாங்க. சரி, நம்ம அவங்க ஒரு கான்ட்ராரி வியூ வைக்கிறாங்க, அதையும் நம்ம கேட்போம். சொல்லுங்க மேம். ஜெசி மேம். என்னன்னா, நம்ம வந்து அரசியல்வாதியா இருக்கணும். எலெக்ஷன் வரும்போது அரசியல்வாதி சென்டிமெண்ட் ஏதும் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் பிஜேபிக்காக தான் இருக்கிறோம். என் உயிரே போனாலும் நான் பிஜேபி விட்டு போக மாட்டேன், அது வேற விஷயம். அண்ணாமலையே எப்பவுமே நான் ஒரு பெரிய மனிதனா, நல்ல மனிதனா நான் என் மனத்தில் அவருக்கு இடம் உண்டு. அது மாறவும் மாறாது, அது வேற விஷயம். இங்கே நம்ம அந்த சென்ட்ரல் பிஜேபியோட ஒரு கொள்கை இங்கே இருக்கிறது என்னன்னா, இனிமேல திமுக ஆட்சியில் வரக்கூடாது. அதுக்காக என்ன வேணாலும் அவங்க செய்யும். அதனால நம்ம சிலது கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருந்துக்கணும். சில விஷயங்களுக்கு எல்லாரும் ஒண்ணு இணைஞ்சு நம்மளே அண்ணாமலை எதுவும் அவரை தலைவர் பதவின்னு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அவர் இருக்கட்டும், அவர் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து அதுதான் பெஸ்ட். பட் அந்த மாதிரி அமைப்பு வரலன்னா எல்லாரும் மனசை தேத்திக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன். இல்ல கண்டிப்பா இங்க டிஸ்கஷன் இது எல்லாமே இப்போதைக்கு பேசுறவங்க எல்லாமே நாளைக்கு வந்து ஒரு பார்ட்டி வந்து இப்போ என்னைக்குமே சென்ட்ரல் பிஜேபி வந்து ஒரு சர்ப்ரைஸ் என்னைக்குமே இங்க மீடியா சொல்ற இதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க சம்ஹவ் தே வில் ட்ரை டு அகாமடேட். சரிங்களா, அதெல்லாம் வந்து அவங்க ஓகே அந்த டெசிஷன் எடுக்கும் போது அந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன்னா பரவாயில்ல. அந்த மாதிரி கொன்ற முடியலாட்டுல நம்ம வந்து இந்த சங்கடத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால சொல்ல வரேன். அது எல்லாமே நடக்கும். நீங்க அது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த சிச்சுவேஷன்ஸ்ல நிறைய இடத்துல நிறைய இது நடந்திருக்கு. சரி, நம்ம அதனால இன்னைக்கு வாய்ஸ் அவுட் பண்றாங்க, அவ்வளவுதான். இதனால வந்து ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நான் முதல்ல சேர்ந்தது என்னோட கேரளாவில மாமா சிஎம்ஆ இருந்தாரு, உம்மன்சாண்டி. அப்போ நான் வந்து அங்க திமுகல இருந்துதான் நான் பிஜேபிக்கு வந்திருக்கேன். என் ஹஸ்பண்ட் RSS. அவர் சொல்லிச்சு அந்த கொள்கை. அப்ப 2006 திமுக கூட பிஜேபி கூட்டணி வச்சிருந்தது. அப்பதான் எச் ராஜா எல்லாம் எம்எல்ஏ ஆனது. அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கிறது தெரியாதவங்க இந்த குரூப்ல இப்ப நம்ம பேசுறதுல கூட இருக்கலாம். நான் ஃபுல் பொலிட்டிக்ஸை பத்தி பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிராஜுவேட். அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுட்டு தான் நான் பேசுறேன். இல்ல அது நம்ம இது அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க அங்க வந்து வாஜ்பாய் இது இருந்தது. சரி, ஓகே, நம்ம அதை நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். இருக்காங்க. அப்ப வந்து நம்ம வந்து அரசியல் முடிவுகளுக்கு அவங்களோட தலைமையோட முடிவுகளுக்கு நம்ம ஏற்றுதான் ஆகணும். அதுதான் சொல்ல வரேன் நான். திமுக ஒரு நாளும் இங்க ஆட்சி பண்ணக்கூடாது. அதுக்கான எந்த அதுதான் அவங்களோட எண்ணம். அங்க இப்போ அவங்க எவ்வளவு கஷ்டப்படுது, இவங்க போய் அவங்க படுத்துறது பாக்கலீங்களா எல்லாரும்?
இல்ல மேம், எல்லாருக்குமே தெரியும் இங்க டிஎம்கே என்ன பண்ணுது, எல்லாருக்குமே ஆ, டிஎம்கே போகணும் தான். நான் என்ன பாயிண்ட் சொல்றேன், டேக்கன். இன்னொரு விஷயம் கூட நீங்க மனசுல வச்சுக்கோங்க. 30% ஓட்டு அதிமுகக்கு இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த அதிமுகவை நம்ப முடியாது. என்னன்னா இல்ல லாஸ்ட் நம்ம எலெக்ஷன்ல தனியா அது நின்று இல்ல நிறைய இல்லங்க நிறைய லாஸ்ட் ஓட்டு எலெக்ஷன்ல நம்ம தனியா லாஸ்ட் நின்று எலெக்ஷன்ல ஒரே ஜி ஒரே ஒரே நிமிஷம் மேடம். லாஸ்ட் இல்ல ஃபேக்சுவலா ஒரு எரர் இருக்கு நீங்க சொன்னதுல. அதிமுக 30% இல்ல, லாஸ்ட் எலெக்ஷன்ல 30% இல்ல, அவங்க கம்மி ஆயிட்டாங்க. ஸோ நம்ம சீட்ஸ் நெகோஷியேட் பண்ற வேலையை பார்க்கணும். சரி விடுங்க, நம்ம அடுத்தது அல்ல. டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை பத்தி. இன்னொரு விஷயம் கலைஞர் மேடையில பேசி ஒரு விஷயம், எல்லா இந்த கட்சிகளும் ஒன்னாகும்னா, எது எல்லா திராவிட கட்சிகளும் ஒன்னாகுமா அப்படின்னு ஒரு பேசி இருக்கு. என்ன ரீசன்? நம்ம ஒரு தனிப்பட்ட இதில் நாம பிஜேபி முன்னேற்றத்தில் கொண்டு வந்துட்டேன்னா அதிமுக திமுக கூட ஒன்னாகும். அதுதான் ஒரு வாட்டி நடந்தது கர்நாடகத்துல. சரி, அடுத்த ரவுண்ட்ல அவன் பேசலாம். இப்போ அதனாலதான் இப்போ அவன் சைலண்டா இருக்குது. நம்ம எடுக்கிறது எந்த ஒரு போராட்டத்துக்கும் அவன் குரல் கொடுக்கறானா? இல்லையே. இல்ல நீங்க ஒரே நிமிஷம், நம்ம வேற ஸ்பீக்கர் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க, அவங்களுக்கு கொடுப்போம். ஓகே ஓகே ஓகே. நீங்க 2 வாட்டி பேசிட்டீங்க. நரசிம்மா பேசுங்க. ப்ரோ நான் பேசலாமா? ஸ்ரீதர், நரசிம்மாக்கு அடுத்தது நீங்க பேசுங்களா? உங்களுக்கு முன்னாடி வணக்கம் வந்தாருன்னு எல்லாருக்கும். நினைக்கிறேன் அவரு, அதனால. இல்ல எல்லாருக்கும் வணக்கம். அதுதான் ஸோ எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் வைக்கணும்னு. கொள்கையா இல்ல ஐ மீன் பர்சன் வர்ஷிப்பா அப்படின்னா அகைன் வந்துட்டு கொள்கை தான். பட் அது எடுத்துட்டு போறதுக்கு முகம் அப்படின்றது இருக்குல்ல. அண்ட் நம்ம ஸ்டார்ட் ஆன நம்மளோட ஹிஸ்டரி தெரிஞ்சாலே தெரியும். நம்ம அந்த கொள்கை ரொம்ப வருஷமா இருந்தாலுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் 89 அத்வானிஜி ரத யாத்திரை மூலமா அவரோட ஃபேஸ்ல தான் வந்து போச்சு நிறைய இடத்துக்குமே வந்துட்டு. அதே மாதிரி ஒரு மூமெண்ட் தான் வந்துட்டு இவர் அண்ணனும் கிரியேட் பண்ணியிருக்கிறது. அதுதான். ஏன்னா வந்து நான் ஆந்திராக்காரன் தான், தெலுங்காரன் தான். ஆனா எனக்கு இப்ப ஒரு 4 நாளா என்ன போட்டு சாவடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு. என்னடா என்ன அங்க இருக்கிற சங்கீஸ் என்னடா இப்படியே பண்றாங்களே. இல்லப்பா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது எதுவுமே ஐ மீன் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் வேண்டிக்கிறேன் கடவுளை. ஸோ அதுதான் சொல்ல வந்தேன் ஜானிபாய், வேற ஒன்று. சரி ஓகே, ஸ்ரீதர் பேசுங்க அடுத்தது. ஐஎம்எஸ் ப்ரோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து 2 வருஷம் முன்னாடிக்கு அப்புறம் தான் வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆக்சுவலாக நான் வந்து 12th அந்த மாதிரி படிக்கும்போது நான் இதை வந்து ஒரு க்ளவுன் பார்ட்டியாக தான் பார்த்தேன். தமிழ் இசை இவங்களாம் இருக்கும்போது என்னை வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ண வச்சது அண்ணாமலை மட்டும்தான். எப்படி மோடியை வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் அண்ணாமலையை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அண்ணாமலைக்காக மட்டும்தான் பிஜேபி கொள்கை எல்லாருமே கொள்கையை பார்த்து வர மாட்டாங்கல்ல. யங்கேஜ் பீப்புள் எல்லாரும் வந்து ஒரு பர்சனோட பர்சனாலிட்டி அவங்க என்ன எவ்வளோ ஸ்ட்ரென்த்தா பேசுறாங்க. இப்போ வந்து ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ மாரி தான் அவர் பேசுறது. அந்த தைரியம், அந்த கட்ஸ் யாருக்காச்சும் இருக்கா? வேற யாருக்காச்சும்? இல்ல. அத நம்பி, அத பார்த்து, அத இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அண்ணாமலை தான். அதுக்கு அடுத்து தான் பிஜேபி. இஃப் அண்ணாமலைய அவங்க ரைட் ஆஃப் பண்ணாங்கன்னா, ஐ ஒன்ட் பிலீவ் பிஜேபி. ஓகே ஓகே, அதுதான் ஒப்பீனியன். ஏன் இதுமே வந்து இல்ல அந்த மாதிரி நீங்க எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா அந்த டைம்க்கு நீங்க வெயிட் பண்ணுங்க தம்பி ஸ்ரீதர். இல்ல அலமோ, அது வந்து என்னன்னா ஒருத்தரோட ஒப்பீனியன் கேட்டுப்போம், அவ்வளவுதான். பேசுங்க. ஒரு நிமிஷம், நான் இப்ப ஸ்ரீதர் சொல்ற விஷயத்த தான் வேற மாதிரி சொல்றேன். நீங்க இங்க வந்து ஒரு ஃபேஸ், ஒரு ஃபியர்ஸ் லீடரை வந்து இங்க காமிச்சிட்டீங்க. எதர் நீங்க அடுத்து கொண்டு வர போறவரு இதே மாதிரி ஒரு லீடரா இருந்தா யூ வில் சஸ்டைன் தட். நீங்க அந்த மாதிரி ஒருத்தர் கொடுக்கலன்னா நீங்க யாரை கொண்டு வந்து வச்சாலும் அது வந்து வராது. நான் இப்போ அது வந்து இப்போ வாஜ்பாய்ஜியை பார்த்தோம், அடுத்து அத்வானிஜியை பார்த்தோம், அதுக்கடுத்து அதே ஃபியர்ஸா, அதை விட ஃபியர்ஸா மோடிஜி பார்க்குறோம், அதை விட ஃபியர்ஸா நம்ம அமித்ஷாவை பார்க்குறோம், அதை விட ஃபியர்ஸா இவரை பார்க்குறோம், யோகி ஆதித்யநாத். சொல்லு ஸ்ட்ரைட் ஆஃப் லீடர்ஸ் இருக்காங்க, அவங்கள ஃபியர்ஸா இருக்காங்க, அவங்க ஃபியர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம அந்த ஃபியர்ஸ்னஸ் பிடிச்சி தான் நம்ம அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறோம், அவங்க பின்னாடி போகிறோம். ஸோ சேம் அதே தான் தமிழ்நாடு பிஜேபி. நீங்க அடுத்து இன்னொரு லீடர் நீங்க காட்டுறீங்கன்னா ஹேஸ் டு பி ஃபியர்ஸ் லைக் அண்ணாமலை. அவரை மாதிரி இல்லைன்னா உங்களால வந்து ஈவன் இந்த ஸ்ரீதர் மாதிரி பசங்க, நம்ம பாண்டி மாதிரி பசங்களெல்லாம் வந்து நீங்க ரீடைன் பண்ண முடியாது. நான் இப்போ சொல்றேன், நான்
இப்போ ஓட்டு போட மாட்டேன். நான் 2029 வந்து ஓட்டு போட்டுக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ என்னோட இது அதுக்கு மட்டும்தான். ஸோ நான் இங்க வரலன்னு நான் கூட வர மாட்டேன். நான் 2012 மோடிஜி பார்த்து தான் நான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நான் இன்னைய வரைக்கும் சப்போர்ட்ல இருக்கேன். ஸோ ஆனா ஃபியூச்சருக்கு வந்து இதுதான். அந்த இடத்துல வந்து வரல அப்படின்னா எனக்கு இஷ்டம் இல்லை. என்னன்னா மேல போயிட்டு கீழே போறதுக்கெல்லாம் நான் தோக்க போறதுக்கு நான் ஏன் கூட நிற்கணும்? தெரிஞ்சே தோக்குறவங்களோட நான் எதுக்கு என்னோட டைம் வேஸ்ட் பண்ணி என்னோட இது பண்ணுவேன்? நான் இங்க இருக்கேன், 4 பேர்த்தோட சண்டை போடுறேன், 4 பேர்த்தோட நம்ம ஐடியாலஜி பேசுறேன், இதுதான் பெஸ்ட்னு சொல்ற இதெல்லாம் பண்றேன்னா நாளைக்கு நம்ம வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் பண்றேன். எவனுக்கும் தூக்கிட்டு நான் வந்து இது பிடிச்சிட்டு அவனை கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு நானத்துக்கு நான் வேலை செய்யணும். நீங்க எப்படி 20 சீட்டா வாங்க போறீங்க, 2-3 ஜெயிக்க போறீங்க. இதுக்கு எதுக்கு நான் வந்து என்னோட டைமை வேஸ்ட் பண்ணி, என்னோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணி, என்னோட டேட்டா வேஸ்ட் பண்ணி, என் கை காசு இது பண்ணி எங்காச்சும் கூட்டம் போட்டாங்கன்னா வர்றதுக்கும் தலைவரை போய் பார்க்கறதுக்கு இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணணும்? என் பர்சனல் மணி நான் எதுக்கு அன்னெசரி வேஸ்ட் பண்ணணும்? நான் வந்த இது வரைக்கும் என் வாழ்க்கையில எங்கேயும் கொடுத்துட்டு போகல. பல்லடம் கூட்டத்துக்கு லீவ் போட்டு வந்து 2 நாள் இருந்து கொடுத்து நான் திரும்பி வந்தேன். நான் இன்னொரு கூட அப்படிலாம் வரமாட்டேன். நான் இது என்னன்னா இது இப்படித்தாங்கும் போது அப்ப நீங்க அடுத்த அந்த மாதிரி ஒரு ஃபியர்ஸ் லீடர் காட்டினீங்கன்னா நான் வந்துடுவேன். இந்த ஜெஸ்ஸி மேடம் பேசுனதுக்கே நான் அவங்கள்ட்ட அதை சொல்லணும்னு தான் நான் அப்பவே ரெக்வஸ்ட் பண்ணேன். அவங்களுக்கும் சொல்றேன், அப்படியெல்லாம் நம்பிக்கை வைக்க முடியாது மேடம். நீங்க வந்து நீங்க உங்க இதுல வேற வேற நிறைய பேர்த்த பார்த்துக்கலாம். எங்க இதுல நாங்க பார்த்த ஆட்கள்ல பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இதுதான். ஸோ இதை விட பெஸ்டா நீங்க எங்களுக்கு கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நாங்க வெயிட் பண்ண தயாரில்லை. எங்க வேலையை நாங்க பாக்குறோம். நீங்க என்னைக்கு பெஸ்ட் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோம். நாங்க வேற யாரையும் சப்போர்ட் பண்ண போறதில்ல, உங்களையும் சப்போர்ட் பண்ண போறதில்ல. நீங்க யாராவது இங்க வந்து மிக்சர் சாப்பிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம். அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். உங்ககிட்ட தான் எல்லாம் இருக்குதுல்ல, நீங்க பாத்துக்கணும். 6ஆம் கிளாஸ் ஒரு 6th ஆக்சுவலா ஸ்டாண்டர்ட் 6 இன்னைக்கு வருஷமா அவர் படிக்கிறான். ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. இப்போ என்னைக்குமே மைக்க பார்த்தா தைரியமா கட்ஸோட பேசுற ஆள் அப்படியே போயிட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வெறுக்கணும் போல இருக்கு. வேற சி- ஒண்ணும் கிருஷ்ணா நிமிஷம் நீங்க ஜானி பாய், சாரி பேசுங்க எனக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட். இந்த சைடு லைன்ல இருப்பாங்க. சாரி சார், நான் வந்துட்டு இல்ல தான் இல்ல போயிட்டு நீங்க இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பேசணும்னா நீங்க இல்லைங்க, எனக்கு உங்களுக்கு ஆஃபீஸ் கால் வந்துட்டே இருக்குங்க. நான் இப்போ கூட ஒரு சரி கால் ஓகே. போயிடுவேன். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் இப்போ பேசிக்கிறேங்க. பேசிடுங்க. 2 மினிட்ஸ் அதுதான். சாரி ஐ நோ தட் ஐ அம் ஸ்கிப்பிங் த லைன். ஐ அம் வெரி சாரி ஃபார் இட். மேடம் நான் முன்னாடி பேச ஆரம்பிச்சேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இங்க உள்ளவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நான் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து இன்னைக்கு அண்ணாமலை பின்னாடி வந்தவங்க எல்லாருமே வந்து கட்சிக்காகவும் கொள்கைக்காகவும் வந்தவங்க நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாதுங்க. இப்போ ஒரு சார் சொன்ன மாதிரி தான் நான் கண் கூட பாத்துருக்கேங்க. இப்போ முந்தானத்து கூட ஒரு ஈவெண்ட் நடத்துவாங்க. நாங்க அண்ணாமலைக்காக வந்தவன் 10 பேர், கட்சிக்காக வந்தவன் 5 பேர், கொள்கைக்காக வந்தவன் 5 பேர். வி நீட் டு அக்செப்ட் த ஃபேக்ட். அதை அக்செப்ட் பண்ணலன்னா நான் சொல்றேன், இப்படி பிரிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து திடீர்னு ரொம்ப ஈஸியா அட்வைஸ் பண்ணிட்டு போயிடறாங்க. பிஜேபி இஸ் நாட் லீடர்ஷிப் பார்ட்டி, பிஜேபி இஸ் நாட் சிங்கிள் மேன் பார்ட்டி, அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். நானும் அந்த 2.25% உள்ளவன் தான். அதெல்லாம் அந்த 2.25% தான் அடக்கமானுச்சு. இந்த 2.25 இன்னைக்கு 15% போன காரணம் அண்ணாமலை. லெட்ஸ் அக்செப்ட் இட். அதே மாதிரிதான் நரேந்திர மோடியுமே 2009 வந்து உங்களுக்கு நிதர்சனம் தெரிஞ்சிச்சு. 116%, 116 சீட் தான் வாங்கணும். அன்னைக்கு நரேந்திர மோடிங்கிற ஒருத்தருக்காக ஃபைட் பண்ணி கோவால சிந்தன் சிவர் நடந்த போராட்டம். அன்னைக்கு நரேந்திர மோடிக்கெல்லாம் உங்களுக்கு 283 சீட்டு கிடையாது. புரிஞ்சுக்கணும். என்னதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து கொள்கை, பிஜேபி என்னதான் கொள்கையில இருந்தாலும் அண்ணாமலை மோடி வந்து அந்த அன்னைக்கு இருக்க அந்த கொள்கையில இருந்து மாறல. ஆனால் அந்த கொள்கையை உங்களுக்கு ஓட்டா மாத்தி தர்றதுக்கு ஒரு தலைவன் தேவை. அதை சொன்னா உடனே நம்மளால தலைவன் ஒர்க் ஷாப் நம்ம வந்து அப்படியே போயிடுறோம், ரஜினி மாதிரி போயிடுறோம், உமா மாதிரி போயிடுறோங்கிற மாதிரி ஒரு நம்மளே வந்து ஒரு கிண்டல் பண்றது, நம்மளே வந்து ஒரு பரிகாசம் பண்றது கிடையாது. ஒத்தனும் ஓட்டு போடுறதுக்கு இவ்வளவு ரீசன்ஸ் இருக்கு. அவனுக்கு இருக்கிற 1000 பிரச்சனைகள் அவன் யோசிக்க மாட்டான். அவனுக்கு ஓகே, அவனுக்கு சில விஷயங்களும் பிடிக்கும். நான் பிடிக்கிற விஷயம் எனக்கு அண்ணாமலை பேசுறான், நான் அண்ணாமலை இந்த ஓட்டு போறேன்னு சொல்லிட்டு போவான். இதே அண்ணாமலைக்கா ரஜினி பின்னாடி போவான்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் ரஜினி ரசிகர்கள் நின்றுட்டு இருந்தாங்க தெரியுமா? நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு வந்து அப்படியே சார் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சார். நாளைக்கு அண்ணாமலை இல்லைனாலும் முருகனுக்காக உழைப்போம் சார், தமிழிசைக்காக உழைப்போம் சார், தமிழிசைக்கா என்ன மாதிரி முட்டு கொடுத்து அவனுமே இருக்க முடியாது. பட் புரிஞ்சுக்கோங்க, இப்ப இன்னைக்கு எங்களை மாதிரி ஆட்களே கடுப்பாகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் சார். நாளைக்கு இன்னைக்கு அண்ணாமலை தலைவனா வச்சுக்கிட்டு நீங்க தேர்தலை சந்திக்க போறீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு 10 பேரோ 15 பேரோ ஒரு வாலண்டியர் இருந்து ஓட்டு கேட்க வருவான். அது இல்லை அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் தொகுதி வாங்கினாலும் சரி ஓட்டு கேட்க வரமாட்டாங்க. அப்புறம் நீங்க நினைக்கிறீங்க எனக்கு அதிமுக வேணும், நம்ம கட்சி பலம் வேணும்னு சொல்லிட்டு அதிமுக ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு வேலை செஞ்சவங்க எவ்வளவு பேர் அழுதுருக்கானுங்க தெரியுமா? நம்மளுக்கு வந்து சும்மா தெரியாம சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்கோம். எனக்கு அதிமுகவும் பிஜேபி சேர்ந்தா ஜெயிச்சிரும் ஜெயிக்காது சார். திருவையாறுல வேலை பார்த்தவனுக்கு தெரியும் சார்.
நாகர்கோயில ஜெயிச்சது நம்ம கட்சி ஓட்டு பிளஸ் அவர் பிஜேபியோட ஸ்ட்ரென்த் பிளஸ் அவருடைய கேண்டிடேட். திருநெல்வேலியில அதான் ஜெயிச்சது. ஏடிஎம்கே காரன் ஒண்ணும் வரல. அவன் வேலை செய்ய மாட்டான். அழுதுருக்காங்க எவ்வளவு பேர். திருப்பத்தூர்ல ஒரு பெரியவர் அழுதாரு. அவன் ஏடிஎம் காரன் வரமாட்டேங்கிறான் சார், போய் உட்காந்துட்டு இருக்கான் சார் அப்படின்னாரு. இதெல்லாம் பல முறை சொல்லியிருக்கோம். ஆனா என்ன பண்றாங்கன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்ட்ரைட்டா வந்துட்டு நான்லாம் ஆர்எஸ்எஸ் காரன் தெரியுமா, நான்லாம் அப்படிங்கிற மாதிரி. ப்ளீஸ் ஸ்டாப் அட்வைசிங். தேர் இஸ் இன்னைக்கு ஸ்டேஜுக்கு தமிழ்நாடு பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் குரூப்ல ரெண்டு குரூப் இருக்கு. ஒன்னு தலைவன் அண்ணாமலைக்காக வந்த குரூப், இன்னொன்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ் அதுக்காக வந்த குரூப். தேசியம் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்த குரூப். அந்த குரூப்போட இன்னைக்கு அண்ணாமலைக்காக வந்த குரூப் தான் ஜாஸ்தி. இது யதார்த்தம். இத புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்து முன்னேற பண்ணவே முடியும். தமிழ்நாடு மட்டும் இல்ல சார், ஆல் ஓவர் இந்தியா எல்லாத்துக்குமே ஒரு லீடர்ஷிப் வச்சுன்னா ஓட்டு போடுறாங்க. ஒடிசால ஒரு நவீன் பட்நாயக் இருந்தாரு, 20 வருஷம் இருந்தாரு. வெஸ்ட் பெங்கால்ல பாசு இருந்தாரு, மம்தா இருந்தார், டிஎம்சி மம்தா பானர்ஜி இருந்தார். எல்லா இடத்துலயும் அப்படியா? நம்ம மட்டும் தான் என்ன சொல்றோம், நம்ம வந்து லீடர்ஷிப் கரிஸ்மேட்டிக் பார்க்கணும். அப்படி கிடையாது. எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு கட்சி கொள்கை என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், அதை வாங்கி தரதுக்கு ஒரு தலைவன் வேணும், ஒரு தலைவி வேணும். ஏடிஎம்கே when they do not have the leadership, அவங்க தோத்து போனாங்க. பட் அதை வந்து ஒரு ஜெயலலிதான்னு குழந்தை நிப்பாட்டுறப்போ ஓட்டு போட்டான். நம்ம ஜெயலலிதா ஒரு தலைவராக ஏத்துக்கிறோம், அப்ப அவங்களுக்கு அவ்வளோ ஓட்டு ஒத்துக்கிறோம். எம்ஜிஆர் தலைவராக ஒத்துக்கிறோம். ஆனா அந்த அண்ணாமலை ஒத்துக்க கூடாதா? அது அண்ணாமலை மட்டும் தலைவன் சொன்னா மட்டும் அப்ப மட்டும் கோவம் வருமா உங்களுக்கு? அப்ப மட்டும் கட்சி வரும், சித்தாந்தமா? யோசிச்சு பாருங்க சார். நான் மாதிரி ஒரு தொகுதியில